இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் போலீசாரின் சுற்றி வளைப்பில் இளைஞர் ஒருவர் கைது. மட்டு நாவற்குடாவில் வீதியில் குறுக்கே உள்ள வடிகானுக்குள் சிக்கி ஒருவரை 2 மணித்தியால போராட்டத்தின் பின்னர் தீயணைக்கும் படையினர் மீட்பு. யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முதலாவது பன்னாட்டு தமிழிசை மாநாடு. இந்தியாவை உலுக்கிய துயரம், விமான விபத்தில் 5 விமானப்படை வீரர்கள் உயிரிழப்பு. கடந்த 4 மாத காலத்துக்குள் 25 அரசாங்க அதிகாரிகள் கைது. 24 மணி நேரத்துக்குள் அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம். பாகிஸ்தான் பிரதமர். மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் முதலீட்டு வாய்ப்பு வெளியாகியுள்ள அறிவிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் ஆவரங்கால் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் போதை மாத்திரைகளை தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த பகுதியில் வலிமையான வீதி கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருந்த அச்சுவேலி குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாராலே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடிய மேற்படி இளைஞரை மறித்து சோதனையிட்ட போது அவரிடமிருந்து விற்பனைக்கான மறித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகை போதை மாத்திரைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு காத்தாங்குடி பிரதான வீதியில் உள்ள நாவக்குடாவின் வீதியின் குறுக்கே உள்ள வடிகானுக்குள் நேற்று மாலை 5:30 மணியளவில் இறங்கிய ஒருவர் வடிகானுக்குள் சிக்கியதை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்படுத்திய அடுத்து அவரை 2 மணித்தியால போராட்டத்தின் பின்னர் தீயணைப்பு படையினரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார். நாவற்குடா கத்தாமர பிள்ளையார் ஆலயத்துக்கு அருகாமையில் உள்ள பிரதான வீதியை ஊடறுத்து அமைக்கப்பட்ட வடிகானுக்குள் சம்பவம் தினமான நேற்று மாலை 5:30 மணியளவில் நபர் ஒருவர் உள் நுழைந்ததை கண்ட பொதுமக்கள் நீண்ட நேரமாகியும் அவர் வெளியில் வராத நிலையில் போலீசார் மற்றும் தீயணைக்கும் படைப்பிரிவுக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்தில் மட்டக்களப்பு மாநகர சபை தீயணைப்பு படையினரும் காத்தாங்குடி போலீசாரும் சென்று வடிகானுக்குள் சிக்கியவரை மீட்கும் பணியை முன்னெடுத்துள்ளனர். இதையடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டதுடன் தீயணைக்கும் படையினர் சுமார் 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக போராட்டத்தின் மத்தியில் இரவு 7:30 மணியளவில் வடிகானுக்குள் சிக்கியவரை பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். இவ்வாறு மீட்கப்பட்டவர் அந்த பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் நேற்று முன்தினம் சிறையில் இருந்து விடுதலையானவர் எனவும் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தாங்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். முதலாவது பண்பாட்டு தமிழிசை ஆய்வு மாநாட்டின் 2வது நாள் நிகழ்வான நேற்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி அரங்கில் நடைபெற்றுள்ளது. இன்றைய நிகழ்வின் போது மங்கள விளக்கேற்றி வைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்வுகள் ஆரம்பமாகியுள்ளன. நேற்றைய தினம் ஆரம்பமான இந்த மாநாட்டில் ஆய்வறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. பின்னர் இன்றைய தினம் மாணவர்களது கலை நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளது. இசைத்துறையின் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக இந்த முதலாவது பண்பாட்டு தமிழிசை ஆய்வு மாநாடு நடத்தப்பட்டுள்ளது. கந்தையா கார்த்திகேசு நிதியத்தின் நிதி பங்களிப்புடன் இந்த ஆய்வு மாநாடு நடைபெற்றுள்ளது. அசாமின் ஜோர்ஹட்டில் விமானப்படை போக்குவரத்து விமானம் AN 32 விபத்துக்குள்ளானதில் விமானப்படையின் 5 வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான AN 32 ரக போக்குவரத்து விமானம் அசாமின் ஜோர்ஹட் விமானப்படை நிலையத்தில் தரையிறங்க முயன்ற போது விபத்துக்குள்ளாகியுள்ளது. 2 இன்ஜின்கள் கொண்ட இந்த விமானத்தில் பயணித்த விமானப்படையின் 5 வீரர்கள் உயிரிழந்தது. இது தொடர்பான இந்திய விமானப்படை தனது X பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அந்த பதிவின் மூலம் அசாமின் ஜோஹட்டில் 10 மணியளவில் வழக்கமான பயணத்தின் போது இந்திய விமானப்படையின் AN 32 விமானம் விபத்துக்குள்ளானது. விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணிகளும் ஆரம்பகட்ட விசாரணைகளும் நடைபெற்று வருகின்றது. ஆரம்பகட்ட முடிவுகள் வரும் வரை ஊகங்கள் தவிர்க்குமாறு இந்திய விமானப்படைகள் கேட்டுக் கொண்டுள்ளது. உயிரிழப்புகளுக்கு இந்திய விமானப்படை ஆழ்ந்த வருத்தம் தெரிவிப்பதோடு துயரமான இந்த காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் உறுதுணையாக நிற்கின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் நடப்பு ஆண்டில் முதல் 4 மாத காலத்துக்குள் மட்டும் 25 அரசாங்க அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இது தொடர்பாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2026 ஜனவரி 1 முதல் 2026 ஏப்ரல் 30 வரையிலான தமது மீளாய்வு அறிக்கையை வெளியிட்டுள்ள லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு
ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான காலகட்டத்தில் லஞ்சம் வாங்கியது தொடர்பாக 25 அரசு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரை லஞ்சம் தொடர்பான 3349 முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் குறித்த காலகட்டத்தில் லஞ்ச சம்பவங்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களில் 51 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது என்றும் 14 பேர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் இந்த குற்றச்சாட்டின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட 314 லஞ்ச வழக்குகள் தற்போது நீதிமன்றங்களில் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த வழக்கின் மூலம் அரசுக்கு சுமார் 1.9 மில்லியன் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே 24 மணி நேரத்துக்குள் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என பாகிஸ்தான் பிரதமர் தெரிவித்துள்ளார். இது பற்றி பாகிஸ்தான் பிரதமர் தனது சமூக வலைதள பதிவில் முன்னெப்போதையும் விட அமைதி பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவை எட்டியிருக்கின்றோம். இறுதி முடிவு 24 மணி நேரத்துக்குள் எடுக்கப்பட வாய்ப்புள்ளது. அதனைத் தொடர்ந்து உடனடியாக அமைதி ஒப்பந்தம் மின்னணு முறையில் கையொப்பமிட்டு தொழில்நுட்ப மட்டத்திலான பேச்சுவார்த்தைகளை அடுத்த வாரம் நடத்த பாகிஸ்தான் தயாராகி வருகின்றது. பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து அர்ப்பணிப்பு காட்டிய அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் பிராந்தியத்தில் எங்களுக்கு ஆதரவளித்த சகோதர நாடுகளுக்கும் எங்களது நன்றி. இந்த வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தத்தின் மூலம் நீண்டகால அமைதிக்கு ஒரு வலுவான அடித்தளம் அமையும் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் என்று பதிவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மத்திய கிழக்கில் மீண்டும் அமைதி திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள வளங்களை பயன்படுத்துவதற்கான முதலீடுகளை கோரும் முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அதற்கான கால அவகாசம் ஜூலை 9ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை முதலீட்டு சபை அறிவித்துள்ளது. ஆர்வமுள்ள முதலீட்டாளர்களுக்கு விரிவான முன்மொழிவுகளை தயாரித்து சமர்ப்பிக்க கூடுதல் அவகாசம் வழங்கும் நோக்கில் அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழு இந்த நீடிப்பை வழங்கியுள்ளது. அதன்படி ஆவணங்கள் வழங்கப்படும் இறுதி நேரம் ஜூலை 8 பிற்பகல் 2:30 மணியாகவும் முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான இறுதி நேரம் ஜூலை 9 பிற்பகல் 2 மணியாகவும் மாற்றப்பட்டுள்ளது. அம்பாந்தோட்டை அமைந்துள்ள மத்தள விமான நிலைய முதலீட்டு வாய்ப்பு விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் தனியார் நிறுவனம் சார்பாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த திருத்தப்பட்ட கால அட்டவணையின்படி சமர்ப்பிக்கப்படும் முன்மொழிவுகள் இறுதி திகதியில் இருந்து 120 நாட்களுக்கு செல்லுபடியாகும். அதேவேளை இதற்கான முன்மொழிவு உத்தரவாதங்கள் 150 நாட்களுக்கு செல்லுபடியாக இருத்தல் வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழில் போலீசாரின் சுற்றி வளைப்பில் இளைஞர் ஒருவர் கைது. மட்டு நாவற்குடாவில் வீதியில் குறுக்கே உள்ள வடிகானுக்குள் சிக்கி ஒருவரை 2 மணித்தியால போராட்டத்தின் பின்னர் தீயணைக்கும் படையினர் மீட்பு. யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முதலாவது பன்னாட்டு தமிழிசை மாநாடு. இந்தியாவை உலுக்கிய துயரம் விமான விபத்தில் 5 விமானப்படை வீரர்கள் உயிரிழப்பு. கடந்த 4 மாத காலத்துக்குள் 25 அரசாங்க அதிகாரிகள் கைது. 24 மணி நேரத்துக்குள் அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் பாகிஸ்தான் பிரதமர். மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் முதலீட்டு வாய்ப்பு வெளியாகியுள்ள அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.